ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஸ்டாண்ட் சுற்றி இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸு, ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சத்தியமங்கலத்தை சுற்றி பார்க்கலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, நம்ம காலங்காத்தால 6:30 மணிக்கு இருக்கோங்க சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஃப்ரெஷ் மார்னிங். இப்பதான் வந்து சூரியன் வெளியே வந்துட்டு இருக்காரு. ஸோ சக்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் எவ்ரி 15-20 மினிட்ஸ் ஒரு பஸ் கிளம்பிட்டு இருக்கும். கொள்ளைகால் பாருங்க, இது வந்து பார்டர்ல இருக்கிற தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற டவுன்ஸுங்க. கொள்ளைகால் வந்து கர்நாடகா, தாளவாடி தமிழ்நாடு. பட் ஆனால் கர்நாடகாக்குள்ள போய் தான் தாளவாடி போகணும். மைசூர் பெங்களூர் பஸ்ஸஸ். ஸோ சத்தியமங்கலம் வந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு டவுனுங்க. அதனால கர்நாடகாக்குள்ள போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். திம்பம் காட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீரப்பன் அவர்களோட காடுகள்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காட்டு பகுதிகள் எல்லாம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூர் பஸ் பார்த்தீங்கன்னா சக்தி, புளியம்பட்டி, அன்னூர் வழியா கோயம்புத்தூர் வரைக்கும் போகுங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே. இங்க டைமிங்ஸ் இருக்கு, டைம் டேபிள் இருங்க காமிக்கிறேன். மக்களே, நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து போற பஸ்ஸஸோட டைம் டேபிள்ங்க. கடம்பூர் மார்க்கம் நகர பேருந்துகள்னு போட்டிருக்காங்க. மக்காம்பாளையம், கொள்ளேகால், பெங்களூரு, சதுமுகை, பெரும்பள்ளம், கேர்மாலம் செக் போஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ரூட் தாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல கொள்ளேகால்ல இருந்து கேர்மாலம் வழியா நம்ம சத்தி வரைக்கும் வந்த பஸ் விளாக் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. மைசூருக்கு, அந்தியூருக்கு, காடகநல்லி, அத்தியூர், பவானி, ஸோ இந்த டைம் டேபிள் நான் மெதுவாக ஸ்க்ரால் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். கேஎன் பாளையம், அங்கன கவுண்டன் புதூர். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பேருக்கு இருக்கு பாருங்க. புதுப்பீர்கடவு. ஸோ இங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸோட டைம் டேபிளுங்க. மக்களே, நம்ம டைம் டேபிள் பார்த்துட்டு உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். காலங்காத்தாலங்கிறதுனால டீ ஷாப்ஸில் பாருங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருக்காங்க. டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும். 7 மணிலேருந்து உங்களுக்கே டிஃபன் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே ஹோட்டல்ஸ் இருக்குது, வெஜ்ஜு, நான்வெஜ் அண்ட் வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே. கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸும் வருங்க. இது வந்து ஆர்கேஎம் பஸ். ரெண்டும் ஒரே ரூட்ல தான் போகும், புளியம்பட்டி அன்னூர் ரூட்ல தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வழியில போற பஸ்ஸஸ். சத்தியமங்கலம் டு செங்கோட்டை பஸ்ஸஸ் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. சத்தி டு செங்கோட்டை. ஆல்ரெடி ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. காலையில் எடுத்தா ஈவினிங் ஆயிடுங்க ரீச்சா இருக்கு. சத்தியமங்கலம், புளியம்பட்டி, அவினாசி வழியா போற பஸ், அவினாசி திருப்பூர் வழியா போற பஸ். பரவாயில்லைங்க, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற டவுன் வரைக்கும் போற பஸ்ஸுங்க கிளம்பிடுச்சு. பைபாஸ் ரைடர். ஆப்போசிட்ல ஒரு திருப்பூர் பஸ் நின்றுட்டு இருக்கு, டிஎன்எஸ்டிசி பஸ். அதுவும் புளியம்பட்டி வழியா தான் போகுது. புளியம்பட்டி அவினாசி ரூட். அந்தியூர் பஸ்ஸஸ், டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் அந்த சைடு நிக்குங்க. அந்தியூர், நம்ம பவானி சாகர், பன்னாரி கோவில் இருக்குல்ல, பன்னாரி அம்மன் கோவில், அந்த பஸ் எல்லாம் அங்க நிக்கும். இருங்க ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம். ஸோ இதெல்லாமே வந்து பவானி மார்க்கத்தில் போற பஸ்ஸஸ். நான் காலங்காத்தால எடுத்துட்டு இருக்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ் இல்லை. நம்ம ஆக்சுவலா பவானி சாகர் போயிட்டு இருக்கோங்க. பவானி சாகர் போயிட்டு வந்துட்டு
உங்களுக்கு மதிய நேரம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன், எவ்வளவு பிஸியா இருக்கணும் மதியம் சாயங்கால நேரங்கள்ல. ஸோ அந்த சைடு வந்து ஈரோடு போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். ஈரோடு, பெருந்துறை இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். இங்க இருக்கு பாருங்க, சக்தி, கோபிச்செட்டிப்பாளையம், கவுந்தப்பாடி, சித்தோடு, ஈரோடு. இதுதான் சக்தியில இருந்து ஈரோடு போற ரூட்டு. கோபி, கவுந்தப்பாடி, சித்தோடு. இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே எல்லாமே ஈரோடு பஸ்ஸஸ் தான். எல்லா டீ ஷாப்ஸும் பிஸியா இருக்கு. பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான பேக்ஸ், கர்ச்சீஃப்ஸ், குட்டி குட்டி துணிகள், ஆக்சசரிஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்குங்க சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. உள்ளுக்குள்ள நிறைய மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. காலங்காத்தால இன்னும் ஓபன் பண்ணல. ஈவினிங் எடுக்கும்போது எல்லாத்தையும் டீட்டெயில்டா காமிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு மார்னிங் சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். எல்லாம் வேலைக்கு போற மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இது வந்து சக்தி டு புளியம்பட்டி போற பஸ், தப்போவனம் விஎன்சி மஹால் வழியா. ஸோ ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்ல போயிட்டு நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா மக்களே? இது பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸுங்க. இது மைசூர் போற பஸ். மைசூர், சக்தி, ஈரோடு. கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பஸ்ஸஸ் போகுமோ அதே அளவுக்கு வந்து மைசூருக்கும் பஸ்ஸஸ் இருக்குங்க. வெளியவே வந்து உங்களுக்கு மெஸ் எல்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெஜ், நான்வெஜ் எல்லாமே இருக்கும். இந்த சைடு ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸ்டே பண்றதுக்கு வந்து நாம இந்த சைடு போகணும். இங்க பாருங்க, நம்ம சத்தியமங்கலம் மலைப்பகுதிகள் தெரியுது பாருங்க. சூப்பரா மலை அடிவாரத்துல தான் வந்து பஸ் ஸ்டாண்டே இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெளியவே ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு டவுனுக்குள்ள எங்காவது போறதுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, நம்ம சத்தியமங்கலம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு இது இருக்கு, 2 வீலர் ஸ்டாண்டு, பார்க்கிங் 24/7 ஆப்ரேட் ஆகும். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க வண்டி விட்டுட்டு டிராவல் பண்ணோம்னா. அந்த சைடு ஒரு பைக் ஸ்டாண்ட் இருக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. ஆப்போசிட்ல நிறைய காஃபி ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மேட்டுப்பாளையம் போற பஸ்ஸுங்க. ஸோ இங்கிருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு உங்களுக்கு ஊட்டி போய்க்கலாம். ஆல் த வே கோயம்புத்தூர் எல்லாம் சுத்தி போகணும்னு அவசியம் இல்லை. சத்தியமங்கலம் டு மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையம் டு ஊட்டி. ஊட்டிக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் நிறைய கிடையாது. நீங்க மேட்டுப்பாளையம் போயிட்டா உங்களுக்கு நிறைய பஸ் கிடைக்கும். பழமுதிர் நிலையம் இருக்கு பாருங்க. பிளாக் பொக்கே டீ ஷாப்பு, அன்னை பழமுதிர் சோலை, கஸ்தூரி பேக்கரிஸு, கிஃப்ட் ஷாப்ஸு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ஷாப்பிங்க்கும் நிறைய ஏரியாஸ் இருக்கும். இது சத்தியமங்கலம்ல இருந்து புளியம்பட்டி போற பஸ், டவுன் பஸ்ஸுங்க. 6B. இது அந்தியூர் பஸ். இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எக்ஸிட் ஆகிற வழி. நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கொல்லேகால் பஸ் பாருங்க, கர்நாடகாக்குள்ள போற பஸ். இது செம்மையா இருக்குங்க. இந்த ரூட் ட்ரை பண்ணுங்க. இன்டர்ஸ்டேட் பஸ் பன்னாரி வழியா தான் போகும். பன்னாரி தாண்டனே வந்து காட் செக்ஷன் ஆரம்பிச்சிடும். பியூட்டிஃபுல் ரூட். இது புதுப்பேர் கடவு போற பஸ், வடவள்ளி வழியா. வெளியவே லாலா ஸ்வீட்ஸ் இருக்கு பாருங்க. லாலா ஸ்வீட்ஸ், அருண் ஹோட்டல். இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. ஸ்டே பண்றதுக்கு இங்க இருந்தே உங்களுக்கு ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும். ஆப்போசிட்ல விசிகே லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. விசிகேன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மேல பிவி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு 2-3 லாட்ஜஸ் இருக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே. அதுவும் வந்து பட்ஜெட்ல ஸ்டே பண்ற மாதிரி. ஒரு ஓயோ ஹோட்டலும் இருக்கு. 700ல இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு சிங்கிள் ரூம்ஸ். டபுள் ரூம்ஸ்னா 1000, 1200 அந்த மாதிரி போகும்.
ஸோ இதெல்லாம் வந்து பூஜை சாமானங்கள் விற்கிற கடைகள். ஸோ கொங்குபேட்ல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் இந்த மாதிரி சாணி மெழுகி இருப்பாங்க. டவுனு கிராமம் எல்லா பக்கமும் இது அவங்களோட ஹெரிட்டேஜுங்க, லைஃப் ஸ்டைல். ஸோ ஆப்போசிட்ல விசிகே லாட்ஜ் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, நெல்லை லாலா ஹோட்டல்னு. இதுவும் வந்து உயர்தர சைவ உணவகம் தான். எப்படி இப்படி ஆரஞ்சு கலர்ல பூசி மெழுகி இருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இங்க ஒரு ரிவர் பிரிட்ஜ் வருங்க. அது தாண்டினா பண்ணாரி போற ரூட் எல்லாம் வரும். நல்லா இருக்கும் ரூட்டு. இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். நம்ம விசிகே லாட்ஜ். இங்க ஒரு பைக் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, 2 வீலர் ஸ்டாண்டு. ஸோ இந்த பக்கம் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மார்க்கெட் ஏரியாஸ் வந்துருங்க. இங்கேயும் நிறைய உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸு, மெஸ்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கும். இதுக்குள்ள எஸ்பிஐ ஏடிஎம் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுக்குள்ள ஒரு சிகே லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. இங்க தென்றல் மெஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. டீ ஷாப்ஸ் எல்லாம் காலங்காத்தால பிஸியா இருக்கு. பெட்ரோல் பங்கு பக்கத்திலேயே இருக்கு. வாசவி, தங்க மாளிகை, ஜுவல்லரி, இது ஃபுல்லா மார்க்கெட் ஏரியாங்க. அந்த ஏடிஎம் இருக்குல்ல, ஏடிஎம்க்கு பின்னாடி சிகே லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா மக்களே, நம்ம திருப்பியும் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டு இருக்கோங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் பின்னாடியே வந்து பிவி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த விசினிட்டிலேயே, பஸ் ஸ்டாண்ட் விசினிட்டிலேயே பாத்தீங்கன்னா பிவி லாட்ஜ், இந்த பக்கம் வந்து ஒரு விசிகே லாட்ஜ், அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு சிகே லாட்ஜ். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பக்கத்துலயே, பட்ஜெட் ரேட்ல. ஸோ கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாம் இப்படியே வந்து திரும்பிட்டு போயிடுவாங்க. பண்ணாரி போறதெல்லாம் வந்து இந்த சைடு போயிடும், டுவர்ட்ஸ் மவுண்டெயின்ஸ். அந்த மலையை தாண்டினா கர்நாடகாங்க, பார்டர் டவுன் நம்ம சத்தியமங்கலம். நம்ம பூஜை சமயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஆயுத பூஜை சமயத்துல. அதனால வாழை மரம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க கடைகளுக்கு பூஜை போட. காலையிலங்கிறங்காட்டி இதெல்லாம் கம்மியா இருக்குங்க, ஜனக்கூட்டம் கம்மியா இருக்கு. நான் ஈவினிங் எடுத்து போடுறேன் பாருங்க, செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே கிளகல கிளகலன்னு இருக்கும், நம்ம பஸ் ஸ்டாண்டு கிளகிழக்குங்கிற மாதிரி. ஸோ ஆப்போசிட்ல உங்களுக்கு நிறைய பூஜை சாமானங்கள், பூ கடைங்க, பழக்கடைங்கள்லாம் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே. ஹோட்டல்ஸ் 7 மணி ஆயிடுச்சு, டிஃபன் எல்லாம் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கேஎன் பாளையம் போற பஸ்ஸுங்க, 4 ரோடு வழியா, நம்பர் 16. ஓ, பவானி சாகர் போற பஸ். பவானி சாகர்ல இருந்து சத்தியமங்கலம் வழியா கேஎன் பாளையம் போற பஸ். இது பாருங்க மைசூர் டிஎன்எஸ்டிசி, ஈரோடு சக்தி மைசூர். நம்ம அந்த சைடு பார்த்தோம்ல, என்ட்ராச்சு, இப்போ வந்துட்டு கிளம்பிடுச்சுங்க. இது தாளவாடி போற பஸ்ஸுங்க. தாளவாடி வந்து நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், புனித் ராஜ்குமார் எல்லாம் இருக்காங்களா, சிவராஜ்குமார், அவங்களோட சொந்த ஊரு தாளவாடி. இந்த மலைகள் மேலதான் இருக்கு, இங்க பாருங்க, அந்த மலைகள் மேலதான் இருக்கு தாளவாடி. தாளவாடி ஒரு டைம் ட்ரை பண்ணலாங்க, இந்த டைம் டைம் இல்ல, செம்மையா இருக்கும். இது இங்க தாளவாடி போற ரூட்டு கூட. மைசூருக்கு பிரைவேட் பஸ்ஸும் இருக்குங்க, சத்தியமங்கலம், பண்ணாரி, சாம்ராஜ் நகர் வழியா மைசூர் வரைக்கும் போற என்எம்எஸ் பஸ். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சுங்க. மறுபடியும் வெளியே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இது கேர்மாலம் செக் போஸ்ட் வரைக்கும் போற பஸ். இது காட்ல போற பஸ் தான். சத்தியமங்கலத்துல இருந்து எடுத்து 4 ரோடு, கேஎன் பாளையம், கடம்பூர், கேர்மாலம் செக் போஸ்ட். ஐயோ இல்லைங்க, இது கீழேங்க, கேர்மாலம் செக் போஸ்ட் வரைக்கும் தான் போகுது. கேர்மாலம் டவுன் தான் வந்து, கிராமம் தான் வந்து மலை மேல இருக்கு பாருங்க. அடுத்தடுத்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்குங்க, காந்திபுரம் வரைக்கும் போற பஸ். ஸோ அந்த பக்கம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ஸு. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அங்கே பார் எல்லாம் இருக்கிறதுனால நிறையா நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும்.
ஸோ சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் சுற்றி பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரி ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு. கொடிவேரி ஃபால்ஸ் vlogகும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, நல்ல வைபு. பரிசலெல்லாம் போனோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் கரெக்டாக 7 ஆக போகுதுங்க. ஸோ இது வந்து 8 கொடிவேரி போகிற பஸ் தாங்க இது. ஆலத்துக்கோம்பை, சதுமுகை, கேஎன் பாளையம். ஸோ 3B, 3C, 3D, 8 இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொடிவேரி போகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து டவுன் பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். அந்தியூர், மேட்டூர், ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபுல்லாகவே டவுன் பஸ்ஸஸ் தான். அந்த கடைசியில் வந்து பண்ணாரி அம்மன் கோவில் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வரும். ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் வழியாக பண்ணாரி போகிற ரூட் பஸ்ஸஸும் இங்கே நிற்கும். அதுக்கு பக்கத்துலேயே டவுன் பஸ்ஸஸும் நிற்கும். இது வந்து சத்தியமங்கலம் திருப்பூர் வழியாக புதுக்கோட்டை வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. வர்றேவா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இல்லைங்க. செம்மையா சக்தி டு மேட்டுப்பாளையம் பஸ் நிற்குது, பாயிண்ட் டு பாயிண்ட். இது வந்து ஈரோடு. மக்களே, நம்ம காலையில சத்தியமங்கலம் சுத்திட்டு இருந்தோம்ல, இப்ப பாருங்க ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நம்ம டவுனுக்குள்ள எவ்வளவு பிஸி ஆயிடுச்சு பாருங்க. ஈவினிங் டைம் ஃபுல்லா இங்க வந்து டிராவல்ஸ் எல்லாம் இருக்குங்க. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த வழியா தான் போகும். சென்னை, பெங்களூர் எல்லாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. ஸோ அதுக்கு டிராவல்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. பஸ் டிக்கெட் புக்கிங், ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஜங்ஷன் பக்கத்துல இருந்து தான் கிளம்பும். இது திருப்பூர் போற பஸ்ஸுங்க, சக்தி டு திருப்பூர். ஆஹா, நல்லா மேகமூட்டமா இருக்கு, எப்ப வேணாலும் மழை பெய்யும் போல. ஸோ ஹோட்டல்ஸ் இருக்கிற இடம்லாம் பார்த்துட்டோம் நம்ம. விசிகே லாட்ஜ், இங்க பிவி லாட்ஜ்னு இருக்கு. இந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு நியூ பிவி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்திலேயே இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஸ்டேக்கெல்லாம் பக்கத்திலேயே இருக்கும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திம்பம் காட் போகிற ரூட்டும் இந்த வழியாக தான் போகும். மழை தெரியுது பாருங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட போகும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகா போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம். செம்ம பிஸியான ரூட் சத்திக்குள்ள. மக்களே, இப்போ நாம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கோங்க. கரெக்டாக சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை டைம்ல நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா மக்களும் வந்து இங்க பாருங்க, பூஜைக்கு தேவையான பூ பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா ஃப்ரூட்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே. ஸோ ஈவினிங் டைம் எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. காலையில பஸ்ஸஸே இல்லைல்ல, இப்ப பஸ் ஸ்டாண்டே நிறைஞ்சிருக்குங்க. வாங்க போய் பார்ப்போம். மக்களே, ஈவினிங் தாளவாடி போற பஸ்ஸுங்க, ஹாசனூர் வழியா. இது தட்டப்பள்ளி போற பஸ், 16ஆம் நம்பர். சக்தி டு தட்டப்பள்ளி வழி ஐயன் சாலை. ஈவினிங் டைம் செம ஃபுல்லா இருக்கு. இது சக்தி டு கடம்பூர். கடம்பூரும் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க. காடகநல்லூர்னு இருக்கு பாருங்க, காடநல்லி. சக்தி 4 ரோடு கடம்பூர். ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காட் செக்ஷன்ல போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிற்கும். கொல்லேகலா, தாளவாடி, இங்க மைசூர், பெங்களூரு, இது எல்லாமே வந்து காட் செக்ஷன்ல போற பஸ் தான். உள்ள சுந்தரபவன் ஒரு ஹோட்டல் இருக்கும் வெஜ் ஃபுட்டுக்கு. கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது பாருங்க. டைம் டேபிள் ஏற்கனவே பார்த்துட்டோம். கோயம்புத்தூருக்கெல்லாம் எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்குங்க. அதனால நான் தனியா கோயம்புத்தூர் பஸ் டைம் டேபிள் காட்டணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸஸ் நிறையவே இருக்கும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் தவிர பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க. கோவை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே பிஎஸ்னு ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. கோவை காந்திபுரம் வழி புளியம்பட்டி, புளியம்பட்டி அன்னூர் வழியா கோயம்புத்தூர் வரைக்கும் போற பஸ்ஸஸ். ஈவினிங் டைம் செம்ம ஃபுல்லா இருக்கு பாருங்க. சுட சுட ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸ், டீ, காஃபி. மக்களே, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடங்க. திருப்பூர்,
பன்னாரி காங்கேயம் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற இடம். அங்கே வந்து பவானி ஈரோடு பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கும். இதெல்லாம் திருப்பூர் பஸ்ஸஸ் பிளாட்ஃபார்ம். எல்லா பக்கம் மொபைல் ஆக்சசரி ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸில். இங்கிருந்து உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்டு ரீச் ஆயிடலாம் பஸ் ஸ்டாண்டு வெளியே வந்து. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரி ஷாப்ஸு, ஜெராக்ஸ் ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் கூட இங்கேயே பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கும். ட்ராவலுக்கு முன்னாடி நீங்கள் வாங்குகிற ஆக்சசரிஸ் எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். அப்படியே நீங்கள் டவுன் போகிறதுனா அங்கே போயிட்டு ஆட்டோ எடுத்துக்கலாம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்போ கோபி ரோட்ல இருக்கோங்க. மலைகள் எப்படி தெரியுது பாருங்களா. பன்னாரி மலைகள், திம்பம் காட் ரோடு அங்கதாங்க இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. ஸோ இங்க வெளியே வந்தீங்கன்னா கோபி ரோட்ல ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்ஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா ஷாவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்வெஜ் ஷாப் இருக்கு. ஷாவர்மாக்கெல்லாம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் இருக்கு, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டுக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் காமிக்கிறேன். அந்த சைடு வந்து உங்களுக்கு லாட்ஜஸ் எல்லாம் இருந்துச்சு. லாட்ஜஸ், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா வேன், டாக்ஸி ஸ்டாண்டு, பைக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பக்கம் காயத்ரி பவன் ஒன்று இருக்கு, பியூர் வெஜ் ஹோட்டல். இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு லாட்ஜ் இருக்குங்க. இங்க ஆக்சுவலா ஒரு டிராவலும் இருக்கு. நம்ம மேட்டூர் சூப்பர் டிராவல்ஸ் அது வந்து இந்த சைடு தான் இருக்கு. ஸோ நைட்டு நீங்க பிரைவேட் பஸ்ஸஸ்ல போகணும்னா இங்க வந்து தான் எடுக்கணும். எஸ்ஆர்எம் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. சுப்பு ரெஸ்டாரண்ட். ஸோ நிறைய ஃபுட்டுக்கு நிறைய ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ், பட்ஜெட் ஆப்ஷன்ஸ்னு சூப்பராக இருக்குங்க. எல்லா வண்டிக்கும் பூஜை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆயுத பூஜை டைம்ல நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஸோ அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இங்கே ஒரு ஃபெடரல் பேங்க்கும் இருக்கும், ஏடிஎம்மும் இருக்கும். ஸோ கோபியிலிருந்து பார்த்தீங்கன்னா, சத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு 102 கிலோமீட்டரு, கோயம்புத்தூருக்கு 66, பன்னாரிக்கு 14 கிலோமீட்டர், மைசூருக்கு 120ன்னு நினைக்கிறேன். மக்களே, கோபி ரோட்ல நாம காதி பவன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. காதி பவன், அதுக்கப்புறம் பழமுதிர் சோலை எல்லாம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மேலே கேசி லாட்ஜ்னு ஒன்று இருக்குங்க, ஏசி லாட்ஜ். ஸோ இன்கேஸ் ஏசி ரூம்ஸ் வேணும்னா இங்கே வந்துக்கலாம். ஈவினிங் டைம் நிறைய உங்களுக்கு நான்வெஜ் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ரோட் சைட் ஃபுட், ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ மக்களே, நம்ம சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி, ஸ்டேக்கான ஆப்ஷன், ஃபுட்கான ஆப்ஷன், மார்க்கெட் ஏரியாஸு எல்லாமே ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து சத்தியமங்கலம் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then, take care and cheers from சத்தியமங்கலம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.